அயோத்திதாசரின் சிந்தனை அது என்னென்னா, அயோத்திதாசர் வந்து எப்படிப்பட்ட சிந்தனையாளர்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து அயோத்திதாசர் அப்படிங்கிறது வந்து பெரியாருக்கும் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அதுக்கப்புறம் வந்து தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அதுக்கப்புறம் வந்து இவர் 1854ஆம் ஆண்டு மே 20ஆம் நாள் சென்னையில் பிறக்கின்றார். இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன். இயற்பெயர் காத்தவராயன். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப இவரோட பள்ளி பருவத்தில் பல இன்னல்களில் வந்து ஆளாயிருக்கிறாரு. அப்போ வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற பெயருடைய ஆசிரியர் தான் வந்து சித்த மருத்துவ ஆசிரியரும், கல்வியும் சித்த மருத்துவம் அவர்கிட்ட தான் பயந்திருப்பார். அவர் வந்து அன்பு காட்டிய அந்த ஆசிரியர் பெயரை வந்து அவர் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீலகிரிக்கு போய் அங்கே தங்கி வாழ்ந்தப்ப திருமணம் செஞ்ச பிறகு பர்மாவுக்கு சொல்கிறாரு. பர்மாவுக்கு எதுக்காக போகிறாருன்னா கூலி தொழிலாளர்களுக்காக வேலை செய்து வந்த தமிழர்கள் வந்து கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சாலும் அவங்களுக்கான உரிமைக்காக இவர் பாடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட உரிமைக்காக அவரின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். ஒடுக்கப்பட்டவர முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவருடைய சிந்தனையின் அடித்தளம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து இவர் எப்படி தயாரானார் அப்படின்னா, அயோத்திதாசர் வந்து தமிழ் மட்டும் கிடையாது, பாலி சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் இலக்கணம், இலக்கியம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் ஆகிய நூல்களை வந்து பல்துறைகளையும் ஆழ்ந்து கற்றார். அதனால் அந்த ஆழ்ந்த படிப்பை வந்து புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரோட இதழ் பணி என்ன அப்படின்னா, ஒரு பைசா தமிழன் 1907 வந்திருக்கும். அடுத்த ஆண்டே வந்து தமிழன் அப்படிங்கிற வந்து மாற்றிருப்பார். இது வந்து ஒரு வார இதழ் காலனா விலையில் வந்து தொடங்கப்பெற்றது. இது வந்து எதுக்காக தொடங்கப்பெற்றுச்சு அப்படின்னா, உயர்நிலை, இடைநிலை, கடைநிலை அப்படிங்கிற பகுத்து அறிய தெரியாத மக்களுக்காக நீதியும் நேர்மையும் சரியான பாதை ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து இப்படி நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அயோத்திதாசர் வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் வந்து தமிழன் வார இதழ் மூலம் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, மைசூர், கோலாறு, ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற எல்லா தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கும் பகுத்தறிவு சிந்தனை எதுக்கான இது ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகிய மூன்றுக்கும் ஆகியவற்றை ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் மூலிமா? ஒரு பைசா தமிழன் அல்லது தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கல்வியின் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி வளர்ச்சி அவசியம் என்றவர் அயோத்திதாச பண்டிதர். நிலவு வந்து எப்படி வந்து வளர்ச்சி பெறுதோ அதே முழு நிலவாகி வெளிச்சம் தருதோ, நிலவு எப்படி வந்து வளர்ச்சி பெற்று நிலவும் நாளும் வளர்ச்சி டேல கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று முழு நிலவாகி ஒளி வீசுதோ, அது மாதிரி கல்வி நிறுவனங்கள் வந்து அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப நூல்களை வந்து கற்பிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. கல்வியோடு வந்து கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்றுத்தரவுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து சமகாலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இக்காலத்துலேயும் பெண்களுக்கு வந்து கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் பதிப்பித்த நூல்கள்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவகாடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள். அடுத்து வந்து அயோத்திதாசரோட வாழ்க்கை முறை வாழும் முறை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, பிறருக்கு அன்பு காட்டணும். அதாவது மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை நம் வாழ்வில் நீக்க வேண்டும். அப்புறம் துன்பம் செய்யக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் மதியைக்கும் போதைப் பொருள்களை வந்து கையாளக்கூடாது, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம்
ஒரு குடும்பத்தில் வந்து அன்பும் ஆறுதலும் நிறைந்திருக்கணும். அப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சுன்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் வந்து நீர் அருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். அவருடைய தலைமை பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாட்டிற்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் அப்படின்னா, மக்கள் அவரது நோக்கங்களுக்கு பெருமைப்படத்தக்கதாக இருக்குமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். மக்களுடைய நோக்கம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். இந்த சிறந்த வழிகாட்டி மக்களுள் உள்ள மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனுக்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள். அப்படிப்பட்டவனாக இருந்தால் தான் தலைவர் வணக்கத்திற்குரியவராக மக்கள் ஏற்பாங்க. அப்படி மக்கள் வந்து வணக்கத்துக்குரியவராக எடுத்துட்டாங்கன்னா கடவுள் என துதிப்பார்கள் அப்படின்னு அயோத்திதாசர் சொல்கிறாரு. அடுத்து வந்து மலையும் மக்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் சொல்கிறாரு அப்படின்னா, வானம் பொய்த்து போகுதுன்னு அப்படின்னா அங்கே ஞானிகள் இல்லாத காரணம். ஞானி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீதியும் நேர்மையும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாதது. ஃபஸ்ட்டு வந்து ஞானி இல்லாததுக்கான அறிவாளிகள் இல்லாதது. அறிவாளிகள் இல்லாத காரணம் அந்த அறிவாளிகள் இல்லாத காரணம் வந்து ஆட்சி திறமும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாத காரணம். அந்த அரசர் இல்லாத காரணம் என்னென்னா கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம் அப்படிங்கிற ஆகியவை உடைய குடிகள் இல்லாத காரணம். அப்போ நல்ல குடி இல்லாத நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது. கடைசியாக கன்க்ளூஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல குடி இல்லாத நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஞானி, அப்புறம் அறிவாளிகள், அப்புறம் அரசர்கள். இவங்களாம் இல்லாத காரணம் என்னென்னா குடிகள் அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் சொல்கிறார். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் என்னென்னா இங்கே இருக்குது. அடுத்து வந்து சமத்துவம் அப்படின்னா அயோத்திதாசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சம உரிமை பெற்று சமமாக வாழ வேண்டும் என்று விரும்பியவர். கல்வி, வேளாண்மை, காவல்துறை எல்லாத்துலேயுமே வந்து சிறந்த அனைவர் சம வாய்ப்பு எல்லாத்துக்குமே தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து இப்போ பிரதிநிதித்துவம் தரணும்னு சொல்லியிருப்பார். இங்கே அந்த வார்த்தைக்கான இந்த உரிய வகுப்பினருக்கும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இவருடைய பெயரில் வந்து அயோத்திதாசர் பெயரை வந்து எங்கே சூட்டியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்தோட இணைந்த மருத்துவமனைக்கு வந்து அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பெயர் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து திராவிட மகாஜன சபா எப்போ வந்து 1892 வந்து திராவிட மகாஜன சங்கம் வந்து இப்போ இந்த குரூப் 1 கேட்ட கொஸ்டின். இது வந்து 1892 கொண்டு வந்துக்கிறாங்க. இது எதுக்காக அயோத்திதாசர் பண்டிதர் கொண்டு வந்தார் அப்படின்னா, சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளை பாதுகாத்தல், காவல்துறையினரை நியமித்தல், பொதுமக்களுக்கு பொது மருத்துவமனைகளை அமைத்தல், சிற்றூரில் வந்து சுற்றுகள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்தல் போன்றவற்றையும் இந்த திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக அவருக்கு செய்கிறாரு. அடுத்து வந்து அரசியல் விடுதலையும் மனிதர்கள் உரிமையும் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அரசியல் விடுதலைங்கிறது வெறும் ஆட்சி மாற்றமாக இருக்கக்கூடாது, அது மக்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சுயராஜ்யம் அப்படிங்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவதாக இருக்கக்கூடாது, அது மக்களோட வளர்ச்சிக்கும் ஊக்கத்திற்கும் சமூக பொருளாதாரக்கும் வளர்ச்சிக்கும் உடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால்தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி, மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் மட்டுமே நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாரு. தனித்தன்மை, இவருடைய தனித்தன்மை என்னென்னா, அயோத்திதாசர் காலத்தில் வந்து எல்லாருமே வந்து புலவர், பண்டிதர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் பலர் இருந்தனர். ஆனால் பகுத்தறிவு இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை அக்கறை கொண்ட புதிய சிந்தனையாளராக விதைத்தவர் அயோத்திதாசரே. எனவே இவரை தமிழகத்தின் தனித்தன்மை அதாவது
தனித்தன்மையுடைய சிந்தனையாளராக மதிக்கப்பட்டார். தமிழர்கள் தனித்தன்மையுடைய சிந்தனையாளராக மதிப்பவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசருடைய சிந்தனைகள் ஒரு தனி மனிதனின் சிந்தனையாக மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சிந்தனையாளராக விளங்கினார் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்திதாசர் தனது இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் அப்படின்னா கைத்தொழில் ஒன்றையும் கற்க வேண்டும் என்று சொல்கிறார். அயோத்திதாச பண்டிதர் புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது என்ன? ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னா மலை. தேங்க்யூ.